நம்ம என்னதான் ஜோதிடராக இருந்தாலும் கூட தினசரி யார் ஒரு 2 மணி நேரமாவது ஒரு ஜோதிட நூலையோ இல்லை ஜோதிட விஷயங்களையோ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் காலத்தில் ஒரு ஜோதிடராக இருக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்ற மாதிரிலாம் இங்கே யாருமே எதுவுமே கிடையாது. எல்லாமே பிரபஞ்சம், எல்லாமே நவகிரகம். அவங்களுடைய வேலையாட்களை நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் இயங்கும் பொழுது ஒரு ஜோதிட ஆசானாக நம்ம மாறணும் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வழிமுறை, நடைமுறை இது எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கணும். எந்த விதத்துலையும் பிசிறு தட்டாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செதுக்கணும் ஒவ்வொரு நாளும். இதுதான் ஒரு ஜோதிட ஆசானாக இருக்கக்கூடியவங்களுக்குடைய கடமை. ஜோதிடனா யார் வேணா இருக்கலாம், ஆனால் ஜோதிட ஆசானாக இருக்கிறதுக்கு இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் கொண்டு வந்தே ஆகணும். அந்த வகையில் ஒரு ஜோதிட ஆசனாக இருந்து இன்னொரு ஜோதிட ஆசாரனை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்மை விட சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று நம்ம எல்லாமே பேசும் பொழுது ஐயாவுடைய ஜாமக்கோல் வகுப்பை நான் பார்க்கும்போது சில விஷயங்களை ரொம்ப பிரமிச்சு போனேன். ஐயா ரொம்ப அனுபவசாலி. ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கார். நிறைய அனுபவங்கள், நூல்கள் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத நூல்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட நூல் இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இவர் உருவாக்கியிருக்காரு. ஆனால் இவர் இன்னும் வெளியே வரல. அதுக்கு இன்றைக்கி தான் நமது ஆன்லைன் ஆஸ்ட்ரோ முத்துப்பாண்டிய அவர்கள் சார்பாக சிவகாலீஸ்வரனா யார் அப்படின்றது இந்த உலகம் தெரிஞ்சிருக்கு. மிக விரைவில் அவருடைய இன்னொரு விஸ்வரூபத்தை எல்லோரும் பார்ப்பாங்க. இன்றைக்கி அவருடைய முதல் விஸ்வரூபத்தை ஏற்கனவே நாங்கள் ஜாமக்கோல் வகுப்பில் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாம் ஜாமக்கோல் செய்யும் ஜாலங்கள் என்ற தலைப்பில் அவர் பேச போகிறாரு. எல்லாம் பார்த்து ரசிங்க. வாழ்த்துக்கள். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவில் முதல் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி மருதமலை குருஜி ஐயாவை நான் வணங்க வச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 வருடமாக தெரியும். ஐயாவுக்கு எனக்கு நீண்ட கால பழக்கம். இப்போ இடையில பார்த்திங்கன்னா சமீப காலமாக கொஞ்சம் அவர் பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இடையில கூட கொஞ்சம் பேசிக்கிட்டோம். சரிங்களா? அதையும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதுக்கப்புறமா என்னுடைய மாணவர்கள் மற்றும் மற்ற ஆசான்கிட்ட படித்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் வச்சுட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரிய ஜோதிட முறை, நிறைய வகையான ஜோதிட முறைகள் பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பிரசன்ன முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதற்கு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போ நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறாங்க. அல்லது நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்க தேவையான நேரத்தில் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இப்போ ஏடிஎம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த டைம் வேணாலும் எடுக்கிற மாதிரி அவங்க இது பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2 நாள் கழிச்சு பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பூர்வ நட்சத்திரத்தில் பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தையோட திசாபுத்தி பார்த்திங்கன்னா சுக்கிரதிசையில் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ 2 நாள் முன்னாடி எடுக்கிறாங்க. சுக்கிரன் இவங்களுக்கு சரியில்லை அல்லது இவங்க குடும்பத்துக்கு சரியில்லை அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே புதனோட இது வந்துடும். அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வந்தோன்னே என்ன பண்ணுவீங்க? அழகாக இப்போ இது போடுவீங்க, ஜாதகம் போடுவீங்க. கணிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரதசை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா பல வகையான பலன்கள் தவறாக போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதை நான் முதல்ல வலியுறுத்திக்கிறேன். இப்போது இந்த பிரசன்ன முறையில் என்ன ஒரு நுட்பம் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரசன்ன, அதாவது ஒருத்தர் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜாமகிரகங்களை மையப்படுத்தி நம்ம ஒரு பிரசன்ன அமைக்கிறோம். ஜாமக்கோல் பிரசன்ன முறைன்னு இருக்குது. இதோடைய மூலநூல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சினேந்திர மாலை அப்படிங்கிற ஒரு மூலநூலில் பார்த்திங்கன்னா இதோடைய தத்துவ அர்த்தங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாடல் வடிவில் கொடுத்து வச்சுட்டாங்க. பாடல் வழிகளில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பனை ஓலைகளில் தான் பாடல்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, பேப்பர்லாம் கிடையாது. அப்போ அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா பாடல் வடிவுகளை சுவடிகளில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த சுவடிகள் பார்த்திங்கன்னா உள்ள விலாவரியெல்லாம் அவங்களால எழுத முடியாது. ஒரு குறிப்பிட்ட இது அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாக எழுதி வச்சுருவாங்க. ஒரு சாப்டர் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரி 6 வரி வர்ற மாதிரி தான் எழுத முடியும். ஒரு ஓலை பனை ஓலை இந்த வடிவத்தில் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதில் எந்தெந்த அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு தான் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அதில் சில வகையான இது இருந்துச்சு. நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் வந்தாங்க. உரையாசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு புரியுதோ அதை பார்த்திங்கன்னா உரை நூல்களில் எழுதி வச்சுருந்தாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது கொண்டு போகல.
சரிங்களா. அந்த அமைப்பில் தான் இருக்குது. அப்போது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஜாமக்கோள் கட்டமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா வட்ட வடிவத்தில் தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரராசிகள் அடைக்கப்பட்டு வட்ட வடிவில் தான் இருந்துச்சு. இதில் இந்த ரத்நாயகர் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியிட்ட மூலநூலில் பார்த்திங்கன்னா அதை வந்து கிளியராக வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது பரியாய பெயர்களில் தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ சூரியன் அப்படின்னா இப்போ நம்ம குறிக்கிறோம் இல்லையா, நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் சூரியன் அப்படின்னு குறிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஜாமக்கோள் பிரசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் அப்படிங்கிறது குறிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் அப்படிங்கிற வர இடத்துல வந்து சூரியன் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சே அப்படிங்கிறது செவ்வாய் வந்து குறிக்குது. பொன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து குறிக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பரியாய பெயர்கள் தான் வந்து அதில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு புதுசாக பழகிறவங்க வந்து அதை வச்சு பழகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னடா அது எல்லாம் சூரியன் சந்திரன் படிச்சிருப்பீங்க, அப்போ அங்கே வந்து கதிர்சை பொன்மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், வேறு ஏதோ ஒன்று புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதை ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மாணவர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இது சொல்லியிருப்பேன். இந்த கதிர்சை பொன்மால் அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் வந்து நான் கொடுத்து வச்சுருப்பேன், சரிங்களா. அப்போ ஏன் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஜாமக்கோள் பிரச்சனை வந்து பேசுகிறாரு, நீங்கள் 20 வருஷம் முன்னாடி படிச்சிட்டீங்க, நீங்கள் சொல்லும்போது கதிர்சை பொன்மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. இதே புதுசாக வர்றாங்க வந்து சூரியன் செவ்வாயின் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாமல் போயிடும். நீங்களும் ஜாமக்கோள் பிரச்சனை தான் பேசுவீங்க, அவங்களும் ஜாமக்கோள் பிரச்சனை தான் பேசுவாங்க. அப்போ வேறு ஏதோ பேசுகிறார் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆகும் இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தவறுதலாக நீங்கள் வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆரம்பத்திலிருந்தே வந்து கற்றுக் கொடுத்தான், சரிங்களா. அதற்கப்புறமா வந்து இந்த பிரசனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடக்குது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான குழந்தை, அதாவது சுகப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் ஒரு சுக்கிரதசை சுக்கிர புத்தின்னு இருக்குது, சரிங்களா. ஒரு 40 மாதம் இல்லையா, இப்போ 3 வருடம் 4 மாதம் வருது. அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பார்க்க வர்றாங்க, சார் வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு ஜோதிடர் கேட்கும்போது வண்டி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ வண்டி வாங்கலான்னு கேட்கும்போது என்ன நடக்கும், இப்போ நீங்கள் வந்து சுயபுத்தி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 4 வருஷம் வந்து மற்ற புத்திகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 16 வருஷம் உங்களுக்கு வந்து வேலை செய்யாமல் போயிடும், அதனால் வந்து 4 வருஷம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லது வந்து ஒரு சுக்கிரதசை சுக்கிரபுத்தியிலே வரும்போது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இப்போ ஒரு 35 வயசில் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் ஒரு 4 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி முடியாது இல்லையா. அப்போது இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க வந்து எந்த டைமில் வர்றாங்களோ அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாமகிரகங்களை வடிவமைச்சு கோச்சார கிரகங்களையும் நம்ம உட்புகுத்தி அதில் சம்மந்தப்படுத்தி என்னென்ன பலன் வருது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலன் பார்க்கணும், சரிங்களா. அது எல்லாமே படித்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வண்டி வாங்குறது அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நம்ம வாங்க முடியும். அப்போ இந்த காலகட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன முறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த பிரசன்னத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரசனை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்பவம் முடியும் வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசன்ன நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அதோட இண்டிகேஷன் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இது ஒன்று. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிட்றாங்க. தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டுமே சில விஷயங்கள் பயன்படுத்திட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறதில்ல. அதை நான் வெளிப்படையாக நான் சொல்லணும் இந்த இதில் கண்டிப்பாக. என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து சுயமாக வந்து தேட ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் பார்க்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா புது வகையான ஒரு அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும், சரிங்களா. அதை நம்ம வகுப்பில் பார்த்துருப்பீங்க. நிறைய நீங்கள் பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வகையான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, சரிங்களா. இப்போ அந்த அடிப்படையில் இப்போது நம்ம ஒரு பிறந்திருப்போம் இல்லையா, நம்ம பிறந்திருப்போம். அதாவது சாதாரணமாக ஒரு பிரசனம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்துடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் முடிகிற வரைக்கும் தொடர்பு கொள்ளுது, சரிங்களா. அப்போ நம்ம ஒரு நேரத்தில் தானே பிறந்திருப்போம். அந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசன நேரம் அமைச்சு நான் அது கிளாஸில் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பிரசன நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிறந்த நேரமோ அந்த பிறந்த நேரத்துக்கு பிரசன நேரம் அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பில் இருக்குது, என்ன கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்குது, உதயாதிபதியோட நிலைமை என்ன அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான சூட்சுமங்கள் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க, சரிங்களா. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அல்லது அதில் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் எடுத்து பிரசன்ன ஜாதகம் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கவிப்பில் வந்து கண்டிப்பாக சுக்கிரன் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது உதயத்தில் வந்து கவிப்பு இருக்கும். அப்போ இந்த 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கலாம், அதனால் அது தோணாமல் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வெளிப்படுத்தாத ஒரு ரகசியம்,
புரியுதுங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு முறையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் விட தெரியாமல் இருக்குது அப்படின்னா, இந்த முறையில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடே வாங்க முடியல அல்லது காரே வாங்க முடியல அப்படின்னாலும், வீடு மனைகள்லாம் காரை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கவிப்பில் இருக்கா அல்லது 6, 8, 12 இருக்கா, அப்போ இவரே வந்து பார்த்தீங்கன்னா 6 வயதில் பிறந்திருக்காரா, அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் வகுப்பில். சரிங்களா? அதை நான் இப்போ வந்து மற்றவங்களுக்காக, ஏன்னா புதுசாக பார்ப்பீங்க நிறையா, அவங்களுக்காக நான் வந்து சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இப்போது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதாவது உதயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய உயிர் போன்றது. உதயம் அப்படிங்கிறது பாரம்பரியத்தில் எப்படி லக்னமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றது. அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது உதயத்தை கடந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதயத்துக்கு பின்னாடி, உதயம் வந்து தாண்டி வந்த கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உதயத்தை கடந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ உதயத்தை கடந்த கிரகத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் கடந்த காலத்தில் எந்தெந்த மாதிரி அமைப்பில் இருந்திருப்பார், என்னென்ன வகையான இன்ப துன்பங்களை வந்து அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதயம் வந்து உதயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயத்தில் சனி இருக்குது அப்படின்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்பார். இப்போ நான் வந்து இடம் வாங்கலான் இருக்கேன் அப்படிம்பாரு. அவர்கிட்ட காசே இருக்காது, ஆனால் அவர் இடம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமக்கோல் பிரசுரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேள்வி கேட்கப்படுதோ அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கா, கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பலனே நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதை மாணவர்கள் படித்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வியை சரி பண்ணாமல் நீங்கள் போய் பலன் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி சரி பார்க்கணுமா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நண்பரை வந்து சந்திப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பருக்கு உண்டான காரகர் எது? புதன். அப்போ நண்பர் காரகர் வந்து பார்த்தீங்கன்னா புதன். பாவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம். அப்போ இந்த 7 பாவம், அதாவது புதனையும் 7ஆம் பாவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும். பல வகையான ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு கட்டின வீட்டை வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட்டின வீட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமக்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வந்து கட்டின வீடை வந்து குறிக்கும். ஆனால் வீடு கட்டுறது அப்படின்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுவார். இவராக ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அதை வந்து சுக்கிரன் வந்து இண்டிகேட் பண்ணுவார். ஒரு கட்டின வீட்டை வாங்குறதோ அல்லது வேற எந்த வகையான சொத்துக்கள் வாங்குறதா இருந்தால் கூட செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இண்டிகேட் பண்ணுவார். சரிங்களா? அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். அதாவது ஒருத்தருடைய ஒழுக்கம் சார்ந்த கேள்விகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் பிளானெட்டு, சூரியன் வந்து பார்த்திங்கனாலும் சீட்டிங் பிளானெட்டு. இப்போ இது ஏன் வந்து இது வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது, இப்போ அதாவது காலபுருஷன் லக்னத்தை வச்சு தான் எல்லா வகையான ஜோதிட விதிகளும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது யார்? சுக்கிரன் வருது இல்லையா? சுக்கிரன் அப்படிங்கிறது துலா வருது. துலாத்துக்கு வந்து 11ஆம் அதிபதி யாரு? சூரியனா? அப்போ சூரியன் அப்படிங்கிறது 11ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக என்னத்தை குறிக்கும்? ஆசை நாய்களை குறிக்கும். ஏதாச்சும் அந்த இல்லீகல் கான்டாக்ட் எல்லாமே 11ஆம் இடம் குறிக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஒழுக்கம் சார்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து உதயத்திலேயோ அந்த சம்மந்தப்பட்ட பாவங்களையோ வந்து இண்டிகேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தவறான ஒரு அவங்க ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேள்விகள் வரும்போது மட்டும்தான் அந்த இதை வந்து நீங்கள் பார்க்கணும். மற்ற டைமில் வந்து நீங்கள் கேள்வி வரல, உதயத்தில் வந்து சூரியன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ எதை எந்த இடத்துல ஒரு விதி வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரச்சனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா கிளாஸில் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே பலன் பார்த்துட்டு தான் அனுப்பிச்சி விட்டோம். குரூப் விட்டே வந்து அவங்க மறுபடியும் இப்போ வந்து இது வரைக்கும் குரூப் ஆக்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கிறனால நிறைய விஷயங்களை அவங்க வந்து பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வகுப்பில் நடந்த ஒரு சம்பவம், கண்ணாடி வந்து என்ன கிரகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒருத்தர். நண்பர் யாருன்னு தெரியல. அவர் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு புதிய விஷயத்தை தேடும்போது அது என்ன காரகத்துவத்தில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய ஜோதிட நுட்பங்கள் வந்து உங்களுக்குள்ளே புலப்பட ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி அப்படிங்கிறது சந்திரன் வந்து பிரதிபலிக்கும். நம்ம முகன் பார்க்குற கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பிரதிபலிக்குது. இதுக்கு ஏதோ ஒரு தத்துவார்த்தம் இருக்கணும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி இல்லாத சமயத்தில் தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முகம் பார்த்துருக்காங்க. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கண்ணாடி முகம் பார்க்குறதுக்கு வந்து கண்ணாடி நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து சந்திரனை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் உங்களோட கருத்துக்கு நான் விட்டுறேன். இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இப்போ நான் ரொம்ப பெருசாக போயிடும் சப்ஜெக்ட். சரிங்களா? அதுக்கப்புறமா வகுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ப்பு பிராணிகள்லாம் வந்து என்ன பாவத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வீட்டு விலங்குகள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்குகள். ஏன்னா வீட்டு விலங்குகளுக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாய் வந்து வெளியே தான் வளர்த்திட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து அது அந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்குகள் வந்து குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு காளை மாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வேலை வாங்குவோம் இல்லையா? நம்மளுக்காக அடிமையாக வேலை செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸுக்கு விடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவமாக, ஏன்னா வேற ஒருத்தருக்காக ஓடுது அப்படிங்கிறக்காக அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரதிபலிச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது வந்து எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிந்திக்கும் போது தான் உங்களுக்கு பல வகையான ஒரு நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து புலப்பட ஆரம்பிக்கும். எந்த முறை படித்தாலும் சரி, நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து யோசிங்க, இது வந்து எதுக்குள்ளே வரும், எந்த கிரகமாக வரும், எந்த பாவமாக வரும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது தான் வந்து பல வகையான காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, நல்லா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி யார் கேட்குறாங்களோ அந்த கேள்வியுடைய நல்லா வந்து உள்வாங்கணும். என்ன கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி உள்வாங்கும் போது தான் உங்களுக்கு பல வகையான விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து 3வது குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனாவது குழந்தை? 3வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்குறாரு. அப்போது 3வது குழந்தை அப்படிங்கிறது, இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்குற பிரச்சனத்திலே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் வந்து கவிப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக என்ன பலன் சொல்லுவீங்க? 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பாவம், அதனால் வந்து குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்துடைய, அது 3வது குழந்தையுடைய காரகத்துவம். அப்போ அந்த தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தை நம்ம வந்து எடுத்து ஆய்வு பண்ணணும். எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரச்சனை பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆய்வு பண்ணும்போதும் உதயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா உதயம் தான் உயிர், அதான் வந்து லக்னம், அதான் வந்து ஜீவன். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து உதயாதிபதியோட நிலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதயம் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பில் இருக்குது. ஆனால் உதயம் வந்து கவிப்பில் இருக்குது. அப்போ உதயம் கவிப்பில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரே ஒரு செயலந்த நிலை, அவரோட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீதியாக லாக்கில் இருப்பார். ஆனால் உதயாதிபதி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபைனான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு, உதயம் வந்து கவிப்பில் இருக்குது, உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்குது. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், அந்த சூழலில் அவர் வந்து பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட காலம் வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதை நம்ம மாணவர்களுக்கு வந்து தெரியும். அப்போ அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னாலும் வந்து உதயாதிபதி உச்சமாக இருக்கிறனால வந்து அவர் வந்து கேட்க மாட்டார். நான் சார் நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, நான் போய் பண்ணிட்டேன், இந்த மாதிரி மாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். சரிங்களா? இப்போது உதயத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக தான் ஒரு கேள்வி இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சூத்திரம். அதுக்கப்புறம் உதயாதிபதி வந்து 5ல் இருக்கார். நீங்கள் ஒரு பிரச்சனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உதயாதிபதி 5ல் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இப்போ சும்மா ஃப்ரீயாக இருப்பார். பல ஜாதங்கள் பார்த்தாச்சு, நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உதயாதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட இவர் வந்து அமைதியாக இருப்பார். இப்போதைக்கு சார் எந்த பிஸ்னஸ் பண்ணல சார், எல்லாம் லாஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆருட வேதை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? உதயத்துக்கு ஆருட வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 அப்படிங்கிற அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆருட வேதை அப்படிங்கிறது வந்து பேர். இப்போ நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வேதைகளை வந்து அது வந்து குறிக்கும். 6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் ஒருத்தர் வச்சு மூவ் பண்ணலாம். 12 அப்படிங்கிறது கூட ஒரு சில வகையான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை கூட பண்ணும். சரிங்களா? இது வந்து 12ஆம் இடம் எதுக்கெல்லாம் நன்மை பண்ணும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 9, 12 வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9, 12. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், இப்போ வெளிநாடு போகலாமா அப்படின்னா உதயம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த கேள்வி வந்து சரி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் அப்படிங்கிற இடத்துல ராகு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அந்த அதாவது திருமணத்தில் வந்து ஒரு குளறுபடி ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து கலப்பு திருமணமா, சொந்தத்தில் பண்ணுறீங்களா, கலப்பு திருமணமான்னு கேட்டணும். முதல்ல ஒரு பிரச்சனை போடும்போதே கண்டிப்பாக கேட்கணும். இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை போடும்போது உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலவந்தப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி நடந்துச்சு. உதயத்தில் வந்து ராகு இருந்துச்சு, 7ல் வந்து புதன் இருக்குது. பார்த்தா புரட்டாசி மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க. அப்போ புரட்டாசி மாதம் கல்யாணம் வைக்கிறாங்க, உதயத்தில் ராகு இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்குது. உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருந்துச்சு. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வந்து கல்யாணத்தில் அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் என்னாச்சு அப்படின்னா
இவங்க வந்து ஒரே வாரம் அதாவது 2 வாரம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடக்குது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்திலேயே வந்து அவங்க வந்து பாய்சன் குடிச்சிட்டாங்க. எனக்கு இவங்க கூட வந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வந்து தெரிஞ்சுட்டாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உதயத்தில் ராகு வரும்போது அங்கே ஏதோ ஒரு குளறுபடிகள் நடக்க போகுது அப்படிங்கிறத திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன். இப்போது உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திருமண செய்திகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து சம்மந்தப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போ புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து நல்ல கிரகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறது வந்து மாமன் முறையை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பேசி வச்சுக்குவாங்க. இந்த மாமன் பையனை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மாமனை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுக்குள்ள சொல்லி வாக்கு மூலியமாக சொல்லி வர்றதுனால இந்த மாமன் முறை உறவுகளை தான் திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாமன் முறை உறவு வந்து பார்த்திங்கன்னா நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குத்திக்குவாங்க. இது இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை, பழைய முறையிலலாம் பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் வயதானவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு இந்த பச்சை குத்தி வச்சுருப்பாங்க. நெத்திலே பச்சை குத்திருப்பாங்க, கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை குத்தி வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இவங்க வந்து இணை பிரியாமல் இருக்கணும், எப்பவுமே வந்து மாமனை மனசில் நினச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த பச்சை குத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது உடம்புல வந்து எதையுமே கொண்டு போக முடியாதாம்மா மேலோகத்தில். இந்த வயசானவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த பச்சை மட்டும்தான் நம்ம கூட வருமாம்மா. அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. வயசானவங்ககிட்ட பேசும்போது இந்த பச்சை மட்டும்தான் நம்ம கூட வரும், மேலோகத்துக்கு வராதனால எவ்வளோ பச்சை குத்துறாங்களோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறமா ஒரு வாக்குறுதி பண்ணிக்கிறோமா இல்லையா, இந்த இதை பார்த்துக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சை வச்சு தான் இருக்குது புதன் வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். பத்திரிக்கை அப்படிங்கிறது புதன் தான். அப்போ வேறு ஒன்று போஸ்ட் பண்ணுறோம் அல்லது இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுறோம், நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குறது கிடையாது இல்லையா. அப்போ அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சரி பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது உதயத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதயத்தில் ராகு இருக்குது அப்படின்னா வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கிரகம். ஒரு இடப்பெயர்ச்சி இடமாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது உதயத்தில் ராகு இருக்குது ஒரு அற்புதமான ஒரு தன்மை வந்து பிரதிபலிக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, உதயத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான கிரகமாக வந்து ராகு வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதயத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது கருவுட்டுறதுக்கே தெரியாமல் வந்து நம்மளை கேட்டிருப்பாங்க, அல்லது நம்மளை செக் பண்ணுற கூட கேட்பாங்க. இப்போ சார் கன்சீவ் ஆகிருப்பாங்களே சார், இப்போ அதுக்குண்டான காலகட்டம் தான் சார் அப்படின்னா, ஆமாம் சார் இப்போ 3 மந்த் இருக்காங்க, சரி பிரச்சனை என்ன காமிக்குது அப்படிங்கிறக்காக வந்தா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய வந்து கேட்குறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரசியல் சம்மந்தமாக நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஆனால் அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சரியான ஒழுக்கம் இல்லாத நபர்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதயத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா எல்லா கேள்விக்கும் எஸ் சொல்லும். புரியுதுங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அதாவது எல்லா கேள்விக்கும் எஸ் சொல்லிடுது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நோயாளி வந்து பொழைச்சிக்கு வரான்னு கேட்குறாரு. நோயாளி வந்து பொழைச்சிக்கு வரான்னு கேட்டால் சந்திரன் உதயத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொழைச்சிக்குவார். நோயாளி வந்து இறந்துருவாரா அப்படின்னு கேட்குறாரு. நோயாளி இறந்துருவாரான்னு கேட்கும்போது கண்டிப்பாக இறந்துருவார். அப்போ சந்திரன் வந்து எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிடுது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பணம் சார்ந்த விஷயங்கள், சில நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவர் வந்து வருவாரா அல்லது வரமாட்டாரா இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல எனக்கு வந்து சில இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் பணம் கொடுக்குறார், ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது சரி பார்க்குறேன், உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்துச்சு. அப்போ சரி கொடுத்துருவார்ல அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னா கூப்பிட்றாரு, சாயந்தரம் வாங்கிக்கலாங்கிறாரு. நான் சாயந்தரம் போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்குறேன், சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ என்னங்கிறாரு, சார் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் சார், எனக்கு இன்னும் அமௌண்ட் ஆகலை அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு அடுத்த வாரம் வேணால் பணம் கொடுத்துட்டாரு. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அதை நம்பி இம்மிடியேட்டாக எந்த வேலையும் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. ஒரு வாரம் 2 வாரம் ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வளர்வரை தேய்வரை சந்திரனுக்கு இருக்கு இல்லையா. அப்போ அந்த தன்மை இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ ஏதாச்சும் நான் ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு லெட்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த உதயத்தில் சந்திரன் வரும்போது வளர்வரையா தேய்வரையான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நாள் அதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருங்க. ஏன்னா இமீடியேட்டாக நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கால நிர்ணயம் பண்ணும்போது வந்து கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 15 நாள்னால் அதுக்குள்ளே நடந்தாலும் சந்தோஷம் தானே.
அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீச்சத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதயம் வந்து பார்த்திங்கன்னா உதயத்தில் சுபகிரகம் இருக்குது, உதயாதிபதி நீச்சமாக இருக்கார். அல்லது உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகுவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அரசு சார்ந்த ஒரு வேலைக்காக கேட்குறாரு அப்படின்னா உதயத்தில் வந்து ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து குறுக்கு வழியும் வந்து முயற்சி பண்ணுவார். ஏதாச்சும் ஒன்று லஞ்சம் கொடுத்தா வேலை நடக்குமா அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதியாக ஒரு குறுக்கு வழியை நாடுவார். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா கேள்விக்குமே இந்த மாதிரி தான். ராகு வரும்போது வெளிநாடு, அதுக்கப்புறமா வந்து வெளிநாடு, குழந்தை பாக்கியம், இடப்பெயர்ச்சி, இடமாற்றத்துக்கு வந்து ராகு நல்லது பண்ணும். மற்ற எந்த இடத்துல ராகு இண்டிகேட் பண்ணால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று முறையை வந்து அது காமிச்சு விட்ரும். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கலப்பு திருமணமானு கண்டிப்பாக கேட்டணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்மந்தப்படும் போதே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட அவங்க வந்து இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருப்பாங்க. பாம்பு சம்மந்தப்பட்டதை அவங்க வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்க்கும்போது உதயத்தில் வந்து ராகு இருந்துச்சு. அப்போ அது நான் கேட்குறேன், ராகு இருந்துச்சு, என்ன சார் பாம்பு ஏதாவது பார்த்தீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி தன்மையில் கேட்கும்போது, சார் ஒரு வாரமாக ஃபேஸ்புக்கில் வந்து பாம்பை தான் சார் பார்த்துட்ருக்கேன், யூடியூப்லேயும் வந்து எப்படி இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் சார் அப்படிங்கிறான். அப்போ என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து அதில் உதயத்தில் இண்டிகேட் பண்ணும்போது அந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ சமீபமாக வந்து ரீசெண்டாக அவர் இது பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ உதயத்தை ராகு கடந்துருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பை பார்த்துருப்பார். பாம்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதயத்தில் குரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து நம்மளை சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், அல்லது கோயிலுக்கு நம்மளை சந்திச்சுட்டு கூட அவருக்கு வந்து கோயிலுக்கு போவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் பணம் சம்மந்தமாக அவர் வாங்கிட்டு வந்திருக்கலாம், அல்லது இன்றைக்கி நம்மளை பார்த்துட்டு அவர் போய் வாங்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிலேட்டடான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதன் மூலிமா. சரிங்களா? அப்புறம் அந்த கால நிர்ணயம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிற வரும்போது கவிப்புனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தடை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை போடுறீங்க, கவிப்பினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தடை ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட உதயாதிபதி நல்லா உச்சமாக தான் இருக்கார், சம்மந்தப்பட்ட பாவம் வந்து கவிப்பில் இருக்குது அப்படின்னா அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவிப்பை வந்து பார்க்கணும், அல்லது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பை வந்து கடக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து அந்த கவிப்பை பார்க்கும்போது நடக்குது, 7ஆம் பார்வையை பார்க்கும்போது நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட திரிகோணத்தில் வரும்போது நடக்குது. நீங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா கவிப்பை வந்து சூரியன் கடக்கணும், அதுக்கப்புறமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருங்க. அதுக்குண்டான முயற்சிகள் வந்து நீங்கள் வந்து பண்ண சொல்லிடணும். இப்போ உதயத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து உதயாதிபதி வந்து பலவீனமாக இருக்கார், உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது அப்படின்னா அவர் குறுக்கு வழியில் சொல்லுவார்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அமைப்பில் ஒரு வேறு எந்த கிரகம் வந்து உதயத்தில் சம்மந்தப்படும் போது, ஒரு சுபகிரக உதயத்தில் சம்மந்தப்பட்டாலும் உதயத்தில் சம்மந்தப்படும் போதும் உதயாதிபதி வந்து பலவீனமாக இருக்கார். இப்போ வெளிநாடு போகிறோன்னு கேட்குறாரு, ஆனால் வந்து உதயத்தில் ராகு இருக்குது, நல்ல சைன் தான், கேள்வி வந்து சரி. ஆனால் உதயாதிபதியோட நிலைமை வந்து நீச்சமாக இருந்தார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கார். இப்போ அவருக்கு வந்து வெளிநாடு இப்போ கிளைமேட் வந்து சேராமல் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா போகிறக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது இவர் ஏதாவது ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். இவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதாவது எனக்கு இன்னும் விசா எடுக்கல சார், பாஸ்போர்ட் எடுக்கல சார், எனக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார், டபுள் மைண்டாக இருக்கும். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விதி வந்து நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே இது நல்லா யூஸ் ஆகும். அதாவது ஒரு சம்பவம் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதயாதிபதி வந்து உபயத்தில் இருக்கார். இப்போ ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து பணம் சம்மந்தமாக ஒரு ஃபைனான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு வந்து மீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீனத்தில் வந்து கவிப்பு இருக்குது, கவிப்பிலே வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் உச்சமாக இருக்குது, கவிப்பில் இருக்குது. அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏதோ பண்ணாருன்னா கண்டிப்பாக மாட்ட போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் அந்த உபயத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு சம்பவம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நடக்கும். அது 2 டைமாக நடந்திருக்கலாம், 3 டைமாக நடந்திருக்கலாம். பல முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உபயராசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து விபத்துக்காரகன், அல்லது 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கு இண்டிகேட் பண்ணுவார். அப்போ இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே அவருக்கு அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா உபயராசிலே வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று அவர் குறுக்கு வழியாக இப்போ நான் ஏதாவது ஒரு லஞ்சம் கேட்குறாங்க சார், அமௌண்ட் ஏதாச்சும் கொடுத்து நான் வந்து வேலை வாங்கலாமா, எல்லாவது ஒரு சிபாரிசின் மூலிமா போகலாமா அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபாரிசை வந்து அவர் எதிர்பார்த்துருப்பார், ஃபஸ்ட்டே அதை பண்ணியிருப்பார், அதில் வந்து ஒரு காரிய வெற்றி கிடச்சிருக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றதுன்னு பார்த்துட்டோம். உதயாதிபதியோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு இருக்குது, அல்லது வேறு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத கிரகங்களில் இருந்தால் கூட உதயாதிபதி உச்சமாக இருந்ததுன்னா பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது.
இப்போ உதயம் வந்து கவிப்பாயிருச்சு, உதயாதிபதி உச்சமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பாக வந்து அந்த உதயத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இருக்காது. அது பெரிய பெரிய அளவில் லாஸ் ஆகாது. இப்போ உதயத்தில் வந்து சுக்கிரன் இருக்குது, இப்போ வெளியே வந்து உள்வட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாலும் உதயத்தில் சுக்கிரன், அதாவது சுக்கிரன் இருக்குது, உதயம் வந்து பார்த்தீங்கன்னாலும் கவிப்பில் மாட்டிக்கிச்சு. அப்புறம் அவர் பண ரீதியாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்காருன்னு தெரியும். ஆனால் உதயாதிபதி வந்து உச்சமாக இருந்தாருன்னா அந்த பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகரை ஒன்றுமே பண்ணாது. அதை வந்து புரிஞ்சுக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா உதயத்தில் கவிப்பு இருக்குது, உதயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, அதாவது சுக்கிரன் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உதயாதிபதி நீச்சமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி இவர் வந்து ரொம்ப இதாக பண்ணுவார். ரொம்ப அதாவது பணத்தை வந்து ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த அதாவது மனதளவில் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீச்சமான நிலைமை. புரியுதுங்களா? இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பணம் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்குது, ஒரு மீன உதயம்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல நிலைமை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ உதயத்தில் வந்து ஒரு இப்போ லோன் கிடைக்குதான்னு கேட்குறாரு ஒருத்தர். அப்போ லோனுக்கு உண்டான காரக கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் வந்து, ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ கடன் காரகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே வந்து ரெண்டாவது கடன் வாங்குறாரு, ஃபஸ்ட்டே ஒரு லோன் வாங்கிட்டாரு, இப்போ ரெண்டாவது லோன் வாங்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து புதனாக எடுக்கக்கூடாது, 8ஆம் பாவமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள் அல்லது கட்ட முடியாத கடன்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்தை வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ அதாவது ரெண்டாவது தொழில் தொடங்கலாமான்னு கேட்குறாரு. 10ஆம் பாவத்தில் வந்து கவிப்பு இருக்குது, அப்போ நீங்கள் வந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லக்கூடாது. இப்போ ரெண்டாவது தொழில் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை தொழில்கள் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 12ஆம் பாவம், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 12ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை தொழில் வேணாலும் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அவங்க ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணுறீங்க, நிறைய குறைபாடுகள் இருக்குது, பிரசன்ன ரீதியாக பார்க்குறீங்க, அப்போ அது வந்து பார்த்திங்கனாலும் சின்ன வகையான தடங்கள் வந்து காமிக்குது. இப்போ அவரால் நிறைய பணம் வச்சுருக்காரு, அவர் குறிப்பிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன், அவரால் இதே வாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வண்டி வாங்குறது அப்படிங்கிறது காரகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்பவுமே வந்து அவர் முயற்சி பண்ணுறது எப்போ சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாமகோல் பிரச்சனை அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா கவிப்பில் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி, 4ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பில் இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உதயத்தில் வர்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சரியாயிரும். இது ஒன்று. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க, ஜாதக ரீதியாக சரியா இல்லை, பிரச்சனை பார்க்கும்போது இந்த மாதிரி சில இடைஞ்சல் வருது, அவங்களுக்கு எந்த மாதிரி முகூர்த்தம் குறித்து கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம், அதாவது குரு வந்து உதயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்க்கை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகிய உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 3 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3மே பெண் குழந்தையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த அமைப்பில் அவருக்கு வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா ஆண் குழந்தைக்கு உண்டான காரகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதயத்தில் இருக்கும்போது 5ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படாது, அல்லது 3 குழந்தை இருக்காங்க அப்படின்னா 4வது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் வந்துடும். அப்போ அந்த 11ஆம் இடம் பாதிக்காத மாதிரி உதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வரும்போது உதயாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு முகூர்த்தம் குறித்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தைக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது நிறைய நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கேள்வி வந்து சரி பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நீங்கள் அந்த கேள்வி சரி பார்க்குறதுக்கு முன்னாடி அது வந்து கிரகமாக வருதா அல்லது பாவமாக வருதா, எந்த பாவமாக வரும், அந்த இடத்துல நீங்கள் வந்து தடுமாற்றம் வந்து வந்துடக்கூடாது, அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கூட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருவேன், இல்லாட்டி நம்ம ரெடி திருப்பி கூப்பிட்டுருவேன். 7904 35136. மறுபடியும் சொல்கிறேன், 7904 35136. சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து ஜாமக்கோல் வகுப்பு வந்து அடுத்த ஆன்லைன் எஸ்டோ டிவி மூலிமா வருது. சரிங்களா? மணிகண்ணையாவும் கேட்டிருக்காரு மற்ற மாணவர்களுக்காக, அதனால் நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக என்றைக்குமே நான் எடுத்து கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பேன். சரிங்களா? அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இண்டிவிஜுவலாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜாமக்கோல் பிரச்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக 1-to-1 கிளாஸ் மாதிரி வருவாங்க, பெரிய பெரிய விஐபிலாம் வருவாங்க, படிச்சுட்டு போவாங்க. சரி, ஏதாவது ஒன்று சிம்பிளாக பலன் சொல்கிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கமாங்க. சரி வாங்க ஜாமக்கோல் படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு 1-to-1 கிளாஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். என்னை வந்து வெளிப்படுத்தினது ஜாமக்கோல் பிரசன்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தினது நம்ம நண்பர் தான். சரி, நம்ம 1-to-1 எடுக்கிறோம், நல்லா ஃபீஸ் கொடுப்பாங்க, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியல. அவர் போய் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்னோட குருநாதர் அப்படிங்கிறத நம்மளை வந்து சொல்ல மாட்டாங்க.
இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது எந்த சூழலையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க, நம்ம விஷயத்தை அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கிடைக்கல. சரிங்களா? இந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் ஐயா மூலிமா கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அப்படின்னா இப்போ ஒவ்வொரு குருநாதர்களுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாணவர்களை வந்து அழகுபடுத்துவாங்க. சரிங்களா? ஒரு சக ஜோதிடரை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும் அப்படின்னா எல்லாருமே மதிக்கணும். எல்லாத்துட்டையும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அகங்காரம் கண்டிப்பாக இருக்கும். சரி, அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரம் இருக்குது. அப்போ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகங்காரத்தை விட்டு நம்ம வெளியே வர்றோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஐயா மூலிமா நிறையா வந்து நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? எங்களுடைய நட்பு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சரிங்களா? எந்த சந்தேகம் வந்தாலும் வகுப்பில் படித்தவங்க ஏதாச்சும் எந்த சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். எந்த சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா? அதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பு தெளிஞ்ச நம்ம மணிகண்டராஜ் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சமீபத்தில் ஒரு சின்ன அனுபவம். சீல்டு வாங்கிறதுக்காக நாங்கள்லாம் திருப்பூர் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது பயங்கரமான மழை. ஒரு 3/4 மணி நேரம் வண்டி பஸ் எதுவுமே வரல நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு. அதனால் நான் பேசிகிட்டு இருந்தோம். ஐயா டக்குன்னு ஒரு பிரச்சனை போட்டார். பிரச்சனை போட்டுட்டு ஐயா 6:56க்கு வண்டி வந்துருங்கய்யா அப்படின்னாரு. வண்டி வந்துருன்னு சொல்லியிருந்தார். சரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக வண்டி வந்துச்சு. நாங்கள் வேகமாக அந்த பொருளை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவர் ஓடி அந்த ஐயா டைம் 6:56 பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் வந்து நம்மளுடைய முதல் வெற்றி. முதல்ல நம்மளை நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுங்க, மற்றவர்களுக்கு சொல்லணும். அவருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டு இனி தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக பேசப்படும். அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா சார்பாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்புடன் தெரிவித்துக்கொண்டு, அடுத்ததாக அவரை சிறப்பிக்குமாறு நம்மளுடைய தலைமை குருநாதர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விருது கொடுத்து பாராட்டி உங்கள் கைதட்டலோட அவரை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புக்குரிய நல்லுள்ளங்களுக்கு இந்த சிவகாளீஸ்வரன் அப்படிங்கிற நட்பு ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் பழகியிருக்கோம். அவங்க பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து எட்டிமடையில் வந்து அவங்க வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாம்பவான்கள்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்கள. ஜோதிடம்னா அங்கே லைன் ஒன்று உட்காந்து தான் பார்க்கணுங்கிற அப்படி அமைப்பில் அவர் அந்த வம்சத்தில் வந்தவர். அந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நான் அவர் கூட பழகிருக்கேன்னு ஜோதிடம் பேசுனது நான் பார்த்தது கிடையாது. ஜோதிடம் நான் போவான், மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவான், கடையில் தான் உட்காந்துருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த வயதில் ஒரு நல்ல அனுபவமாக ஆணித்தரமாக பேசக்கூடிய, ஏன்னா ஜோதிடம்ங்கிறது திடமாக சொல்கிறதும் ஜோதிடம் இல்லையா? இப்போ ரொம்ப திடமாக சொன்னார். அவர் வந்து இது போல் இன்னும் நிறைய பேரும் புகழும் பெற்று எல்லா ஊரும் சுற்றி மதிப்பு மரியாதையோட பேரோடு வாழ நான் வழங்கக்கூடிய வராகி என்னுடைய பரிபூர்ண கடாட்சம் அவருக்கு கிடைக்கிறோன்னு வாழ்த்துகிறேன். நான் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய தொழில் என்பது, நான் மருத்துவம் சார்ந்த தொழில்களிலே இருக்கிறேன். நான் 15 வயது இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டனார் தொழில்முறை ஜோதிடராக இருந்தார். எனக்கு வயது ஏற ஏற அவர் காலமாகிவிட்ட காரணத்தினால் அந்த ஜோதிட கலையை என்னால் முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. தேடுதல் 20 வருடமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நல்ல ஒரு பயிற்சி நிலையம், இந்த தெய்வீக கலையான இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஆசான் கிடைக்க மாட்டாரா என்று ஒரு 10 வருட காலமாகவே நான் தவித்து கொண்டிருப்பேன் என்பது உண்மையான செய்தி. அந்த சமயத்தில் பழனிக்கு சென்று வேண்டுதல் வைத்து விட்டு வந்தேன், பழனி முருகனிடம். ஏனென்றால் ஜோதிடர்களெல்லாம் சிறந்த ஸ்தலமான அந்த பழனிக்கு சென்று சங்கல்பம் செய்து கொண்டால் அது நிச்சயமாக நடைபெறும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே பழனிக்கு சென்று நான் ஒரு சங்கல்பம் வைத்து விட்டு வந்த உடனே யூடியூப் ஒரு நாள் நான் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி, இப்பொழுது 8 மாதத்திற்கு முன்பு தான் இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பு நான் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்லைன்
ஆஸ்ட்ரோ டிவியில் பார்த்ததில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஜாமக்கோல் வகுப்பு எடுக்க போகிறார் என்று ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அந்த அறிவிப்பின் தொலைபேசி எண்ணான என்னுடைய ஆசான் ஐயா மணிகண்டன் ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு, ஐயா நான் ஒரு ஜோதிட மாணவன் தான், ஒரு ஆர்வலர் தான், இதில் நான் பயணிக்க முடியுமா என்று கேட்டபொழுது, சற்றும் தாமதிக்காமல் நீங்கள் முதலில் இந்த வகுப்பில் சேருங்கள், நிச்சயமாக நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் என்று தன்னம்பிக்கையூட்டி இந்த வகுப்பிலே என்னை பயணிக்க வைத்தார். அந்த வகையிலே உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜகஜால ஜாமக்கோல் வித்தகர் ஐயா சிவகாளீஸ்வரன் ஐயா என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் அந்த வகுப்பை எடுத்து முடித்து விட்ட பிறகு நான் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் பெற்ற அனுபவத்திலே பல நண்பர்கள் அவர்களை அந்த ஜாமக்கோல் மூலம் அந்த கணிப்பை சொல்லி அவர்களுக்கு நல்லதை செய்திருக்கிறேன். ஒரு நண்பர், அவர் மருத்துவத்துறையிலே இருக்கிறார், மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். தன்னுடைய மனைவியின் உறவினர் நெல்லூரிலே இறால் பண்ணை கூட்டு தொழிலாக ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்படும் பொழுது, அப்பொழுது நான் வகுப்பை முடித்த விவரத்தை நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆருடம் பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த பதிவை நான் குழுமத்தில் கூட, ஜாமக்கோல் குழுமத்தில் கூட போட்டிருந்தேன். இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலே அந்த கூட்டாளி ஸ்தானத்திலே கவிப்பு வந்திருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம், நீங்கள் தொழிலை செய்ய வேண்டாம், பணம் போட்டால் எடுக்க முடியாது என்று ஒரு கணிப்பை கூறினேன். 3 மாதம் கழித்து பார்த்தால் அந்த தொழிலை ஆரம்பித்தவரே திவாலாகிவிட்டார். இவர் அவரை நம்பி 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் நிச்சயமாக அது பிரச்சனையில் போய் முடிந்திருக்கும். இது மட்டுமல்ல, இன்னும் பல கணிப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஐயா சிற்றுரை சொல்ல வேண்டிய காரணத்தினால் ஒரு சில தன்மைகளை மட்டும் இங்கே நான் முன்வைக்கிறேன்.